ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஊட்டச்சத்துகளின் பவர் ஹவுஸ்னு இதுக்கு பேர். அதிக உயிர் சத்து உள்ள இந்த கீரையில் கால்சியம், இரும்பு சத்து, செரிமானத்துக்கு நல்லது, சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, உடம்புக்கு சத்து அதிகக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை நம்ம வாரத்துக்கு 2 நாளாக சேர்த்துக்கணும். பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானிலை எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுட்டு பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்க்குறேன். இதில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ருசியும் அதிகம், சத்தும் அதிகம். இதை நீங்கள் என் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய இந்த கீரையை நீங்கள் எல்லோரும் உணவில் அதிகம் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லது. உணவே மருந்துங்கிற நம்மளோட கலாச்சாரம் இந்த கீரையை நம்ம சாத்துக்கிறதுலேருந்து தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கீரையை வெங்காயம் ரொம்ப கண்ணாடி பதம்லாம் வேண்டாம், வெந்தால் போதும். இந்த சமயத்தில் முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு தண்ணி ஊற்றி அலசிடுங்க. நல்லா 4-5 தண்ணி ஊற்றி அலசுங்க. மண், பூச்சி இதெல்லாம் இருக்கும். அலசிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த சமயத்தில் இந்த வெங்காயம், தாளித்த வெங்காயத்தோடு இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் முருங்கைக்கீரை துவட்டுறதுக்கு பயப்படுவாங்க. கசந்து போயிடும், ருசி இருக்காது. அதை எப்படி வறுக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கீரையை நான் இப்போ சொல்கிற மாதிரி வறுத்து பொரியல் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லதும் ருசியாகவும் இருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ சத்து உள்ளது. இது தண்ணியே ஊற்றாமல் அலசின தண்ணியே ஈரப்பதம் போதும். அதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் வைங்க. அதிகபட்சம் 8 நிமிஷம் தான். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். தண்ணியே ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் வெங்காயம், கடுகு, பச்சை மிளகா தாளிங்க. பச்சை மிளகா இல்லாட்டினா காஞ்ச மிளகா கூட போட்டு தாளிச்சிக்கலாம். போட்டு தாளிச்சிட்டு அதில் அலசி வச்ச கீரையை போட்டு கிளறிட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கனாலே, அடுப்பில் வச்சுருந்தீங்கனாலே அந்த தண்ணியெலாம் சுண்டி போயிடும். இந்த சமயத்தில் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ போட்டால் ருசி இருக்கும். இதோட துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் பருப்பு சேர்த்தா இன்னும் ருசியும் அதிகம், சத்தும் அதிகம் அதில். இப்போ நான் இன்றைக்கி தேங்காய் பூ போட்டு செய்கிறேன். நீங்கள் பருப்பு இருந்தால், வேக வச்ச பருப்பு இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவலை போட்டு ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு இந்த இறக்குற சமயத்தில் ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ருசி நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு ஒரு கிளறி இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு இந்த கீரையை சாதத்தில், நல்லா சூடான சாதத்தில் இந்த பொரிச்ச கீரையை போட்டு நல்லெண்ணெய் இல்லை நெய் ஊற்றி டெய்லி ஒரு பிடி சாப்பிடுங்க. டாக்டர்கிட்டே போக வேண்டாம். கண் பார்வைக்கும் நல்லது. கர்ப்பிணி பெண்கள்லாம் நல்லா சாப்பிடலாம். இதில் உள்ள சத்துகள் உயிர் சத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல உயிர் செயல்களை நல்லா இது தூண்டக்கூடியது. இதை வத்தக்குழம்பு நல்லா சுட சுட சாதத்தில் வத்தக்குழம்பு, சுண்டக்காய் வத்தக்குழம்பு போட்டு அதுக்கு சைடிஷாக அந்த கீரையை பிசைஞ்சு சாப்பிட்டீங்க, தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ருசி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி இருக்கும். ருசியாகவும் சாப்பிட்லாம், அதே சமயத்தில் சத்தாகவும் சாப்பிடணுன்னா இந்த காலத்தில் பீஸா பர்கர்னு போன பிள்ளைங்களுக்கு இந்த கீரை இது மாதிரி பொரியல் பண்ணி கொடுங்க. லஞ்சு பாக்ஸுக்கும் இந்த சாதத்தை கிளறி எண்ணெய் ஊற்றி கிளறி வச்சு கொடுத்தீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு தொட்டுக்க வச்சு கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த கீரையை கொடுத்து பிள்ளைங்களை சாப்பிட பழக்குங்க. ஆரோக்கியமான நம்ம ஜென்ரேஷன் வளரும். அருமையான முருங்கைக்கீரை பொரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.